Hello students, நம்ம சாப்டர் 9 அது 9.3 பார்க்க போகிறோம். செட் அப்படி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ செட் பார்க்கலாம். இன் பைத்தான் செட் இஸ் அனதர் டைப் ஆஃப் கலெக்ஷன் டேட்டா டைப். ஓகே, மொத்தம் 4 இருக்குது. அதில் தேர்ட் இது ஒன்று. செட் இஸ் மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள் மீன்ஸ் இட் கேன் சேஞ்சபிள். இட் கேன் சேஞ்ச் த வேல்யூஸ். We can modify the value, we can delete the value during the runtime. That's mutable. Mutable na changeable. And unordered collection of elements. நம்ம லிஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். லிஸ்ட் வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணும்போது 0 1 2 3 அப்படி தான் இருக்கும், அந்த ஆர்டரில் இருக்கும். பிரிண்ட் பண்ணும்போதுமே அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அது ஆர்டர்டு. இது பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டு கலெக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஆர்டர் ஒன்றா இருக்கும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது வேறு ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அதான் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். இங்கே டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வராது. ஒரு டைம் கொடுத்த வேல்யூ நம்ம அதே இதில் நெக்ஸ்ட்டில் வராது. ஸோ வித்தவுட் டூப்ளிகேட். ஸோ பாருங்கள், செட்னா மியூட்டபிள், அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அண்ட் வித்தவுட் டூப்ளிகேட். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஸ் யூஸ் பண்ணோம் செட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு பார்த்தோம் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தோம், டப்புளுக்கு வந்து பேரந்திசிஸ் போட்டோம். இங்கே செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட் மீன்ஸ் த எலமெண்ட்ஸ் வித்தின் அ செட் cannot be repeated. ஸோ அவங்க ரிப்பீட் ஆக முடியாது. திஸ் ஃபீச்சர் யூஸ் டு இன்க்ளூட் மெம்பர்ஷிப் டெஸ்டிங். ஸோ மெம்பர்ஷிப் டெஸ்டிங் டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் டெஸ்டிங்லாம் வந்து இந்த மெத்தட் வச்சு பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, டூப்ளிகேட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, கிரியேட்டிங் செட் பாருங்கள். A set is created by placing all the elements separated comma. ஓகே, எல்லாமே comma செப்பரேட் பண்ணுறோம் within a pair of curly brackets. Okay, the set function can also used to create set in Python. So tuple னு ஒரு list னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நமக்கு தெரியும். லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரேஞ்சில் இருந்து. டப்புள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லிஸ்ட்டில் இருந்தோ ரேஞ்சில் இருந்தோ டப்புள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி செட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் இருந்தோ இல்லை டப்புளில் இருந்தோ நம்ம வந்து செட் வந்து கிரியேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சின்டெக்ஸ் பாருங்கள். செட் வேரியபிள் கேலி ப்ராக்கெட்டுக்குள்ளே E1 E2, அதாவது எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் n வரைக்கும் போகலாம். ஸோ இது நீங்கள் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் செட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேலிப்ரேஸ் இருக்குது. ஸோ அதை மெயினாக பார்த்துக்கணும். ஓகே, கீழே அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். S1 அப்படின்னு ஒரு டப்புள். அது ஏன் டப்புள்னு சொல்கிறேன்னா இந்த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் திஸ் இந்த கேலி ப்ராக்கெட் தான். ஸோ 1, 2, 3, A, 3.14 ஓகே இல்லை எலமெண்ட்ஸு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்களேன். 1, 2, 3 3க்கு அப்புறம் ஏ வரல 3.14 இந்த மாதிரி ஆர்டர் மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஆர்டரில் நமக்கு வந்து அன்ஆர்டர்டில் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதான் சொல்கிறாங்க மியூட்டபிள் அண்ட் அன்ஆர்டர் சொல்கிறாங்க. ஓகே, அது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். S2. ஸோ இது வந்து 1, 2, 2 டபுள் டைம் வந்துருக்கு, டூப்ளிகேட் வந்திருக்கு. A, 3.14 இங்கே பாருங்கள் பிரிண்ட்டு 1, 2. ஸோ அங்கே ஒரே 2 தான், 2 2 இல்லை ஒரே 2 தான். நாங்கள் மேலே 2 இருந்துச்சு, டூப்ளிகேட் எடுத்துட்டோம். வித்தவுட் டூப்ளிகேட்டுங்கிற வேர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அன்ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம் அண்ட் டூப்ளிகேட் இருந்தால் டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிடும், ஒரே ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து செட் அப்படிங்கிறது கேலி ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம், கேலி பிரேசஸில் கொடுக்குறோம். ஓகே, நோட் பாருங்கள். when you print the elements from a set, Python shows the values in different order. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகுது சொல்கிறாங்க. ஓகே, கிரியேட்டிங் செட் யூஸிங் a list or tuple. ஸோ எப்படி லிஸ்ட்டில் டப்புள்லேருந்து கிரியேட் பண்ணுறது பாருங்கள். மை லிஸ்ட் அப்படி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2 4 6 8 10 மை செட் ஈக்குவல் டு செட் ஆஃப் மை லிஸ்ட். இதே மாதிரி என்ன பண்ணலாம், டப்புள் கிரியேட் பண்ணி அந்த டப்பில் வந்து செட்டுக்குள்ளே கொடுக்கலாம். டேரெக்டாக செட்டுக்குள்ளே ஒரு டப்பில் கொடுக்கலாம், டேரெக்டாக ஒரு செட்டுக்குள்ளே செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே லிஸ்ட்டை கொடுக்கலாம். இங்கே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி இந்த லிஸ்ட் வேரியபிள் நேம் வந்து செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணலாம் பை யூஸிங் த செட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆர் டப்புள் கேன் பி கன்வெர்டட் அஸ் செட் பை யூஸிங் த செட் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ லிஸ்ட் ஆர் டப்புள், then substitute its variable within set function as an argument. ஸோ இதான் சொல்கிறாங்க. லிஸ்ட்டை டப்புளோ கிரியேட் பண்ணி அதை அப்படியே செட்டுக்குள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிஸ்ட்டு 2 4 6 8 10ங்கிறது அவுட்புட் செட்டு பாருங்கள், 2 4 6 8 9. ஸோ ஆர்டர் மாதிரி பிரிண்ட் ஆகணும். செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பட் அந்த ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின். செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ செட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன்,
டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கில் அந்த இதில் பார்க்கக்கூடிய அதே தான். ஸோ அதே கான்செப்ட் அதே தான் இங்கே கோடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more sets. ஸோ இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more. ஸோ 2 செட்டையும் சேர்த்து எடுத்துக்கும். இந்த கொஸ்டின் 5 மார்க் எழுதும்போது இந்த டயக்ராம் அரை பக்கத்துக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டு உள்ள கீழே கோடிங் எழுத முடியுங்கன்னா வேஸ்ட். டயக்ராம் நீங்கள் போராட்டி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இந்த டெஃபினேஷன் என்னென்னு எழுதிட்டு கோடிங் எழுதணும். எக்ஸாம்பிள் கோடிங் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மட்டும் போட்டுருக்கக்கூடாது, சும்மா நம்ம எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதாக போட்டுக்கிறோம். ஸோ யூனியன்னா 2 செட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் எல்லா வேலையும் எடுத்துரும். ஸோ இன் பைத்தான் இங்கே வந்து யூனியனுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த பாருங்க, இந்த ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, இது பைப் சிம்பிள். ஸோ யூனியன் அப்படின்னா இந்த பைப் சிம்பிள் கூட போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் யூனியன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு ஜாயின் 2 sets. ஸோ 2 செட்டை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பைப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். பைப் ஆப்ரேட்டர் இல்லைன்னா இது யூனியன் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து இந்த யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், செட் ஏ. ஸோ நீங்கள் செட் ஏன்னு வெறும் ஏ மட்டும் கூட போட்டுக்கலாம். 2 4 6 8 போட்டுக்கிறோம். அது பி, ஏபிசிடி 2 செட் இருக்குது. அடுத்து நீங்கள் இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ள அனுப்பிடலாம் தனியாக. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செட் ஏவையும் செட் ஏ யூனியன் செட் பி போட்டு அதை யூவில் சேர்த்து யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டேட்டா என்ன பண்ணலாம், பிரிண்ட்டுக்குள்ளே ஏ யூனியன் பி இப்படி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தா நமக்கு இதே பிரிண்ட் ஆகிடும் பாருங்கள். 2 செட்டுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து ஆனால் ஆர்டர் மாதிரி பிரிண்டாக இருக்கும். 2 4 6 8 ஏடிசிபி அப்படி பிரிண்டாக இருக்குது. இது யூனியன் ஆப்ரேட்டரை வச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாயின் ஃபங்க்ஷன் வச்சு பாருங்கள். அதே செட் ஏ அதே பி, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. ஸோ இந்த லைன் பார்த்துங்க, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட். இது அப்படியே பிரிண்ட்டுக்குள்ள கொடுக்கலாம். அவங்க தனியாக இங்கே ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி இப்படி கொடுக்கலாம். ஸோ யூனியன் அப்படின்னாவே 2 செட்டை ஒன்றா சேர்த்து கொடுக்கும், டூப்ளிகேட் எடுத்து இருந்தால் சப்போஸ். ஓகேவா. ஸோ யூனியன் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more set. ஸோ சொல்கிறாங்க யூனியனுக்கு ஆப்ரேட்டர் இருக்குது அண்ட் யூனியன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. தென் இன்டர்செக்ஷன் பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலமெண்ட்ஸ் இன் 2 sets. நமக்கு தெரியும் இன்டர்செக்ஷன் தெரியும். ஸோ காமன் எலமெண்ட்ஸ், ரெண்டுலேயும் காமனாக எலமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறதா இந்த இன்டர்செக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் இதுதான் இன்டர்செக்ஷனாக இருக்குது. டு இன்டர்செக்ட் 2 sets இன் பைத்தான் த ஃபங்க்ஷன் இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ்ட். ஸோ டெஃபினேஷன் எழுதணும், என்ன ஆப்ரேட்டர் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு எழுதணும், எக்ஸாம்பிள் எழுதணும், அப்புறம் தான் இந்த டயக்ராம் போடுறதுலாம். ஓகே, செட் ஏல பாருங்கள், செட் பி A2 4D, செட் பியில் வந்து ஏபிசிடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். பிரிண்ட் செட் ஏ அண்ட் செட் பி இதே மாதிரி மேலே கொடுத்துடலாம். யூனியனுக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிள், இதே 3 லைனில் யூனியனுக்கு எக்ஸாம்பிள் எழுதிடலாம். மேலே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு யூனியனு, அங்கே செட் ஏ அந்த யூனியன் ஆப்ரேட்டர் பைப் ஆப்ரேட்டர் செட் பி இப்படி போட்டால் கூட நமக்கு அது மாதிரி எழுதிக்கலாம். அதான் சொன்னேன், முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். செட் ஏ அண்ட் செட் பி, அப்போ ரெண்டையும் காமனாக இருக்கிறது ஏடி. அப்போ ஏடி வந்து வந்திருக்கு. ஓகே, அதே வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செட் ஏ செட் பி பிரிண்ட் செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. ஸோ இன்டர்செக்ஷனுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்டர்செக்ட் பண்ண 2 செட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணலாம். காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு. ஸோ செட் ஏவை மட்டும் எடுத்துக்கும், பிஏ விட்டுரும். பாருங்கள், இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் பட் நாட் த செகண்ட் செட். ஸோ அதான் முக்கியமான இது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஸ்னால் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த செட் ஏ பட் நாட் இன் த செட் பி. செட் ஏலுக்கு எல்லாமே இருக்கணும், ஆனால் அது செட் பியில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்செப்ட்டு இந்த மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தா மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா டிஃப்ரென்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஏபி செட் ஏ மைனஸ் செட் பி. ஸோ ஏல மட்டும் இருக்கக்கூடிய பியில் இல்லாத, பியில் என்னென்ன இருக்குன்னா பியில் டி இருக்குது, ஏவும் இருக்குது. அப்போ ஏல மட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 தான். ஏன்னா ஏவும் டியும் வந்து பிலையும் இருக்குது, அப்போ அதை எடுக்கக்கூடாது. ஸோ அதான் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 2 4 வந்துருக்கு பாருங்கள். அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி, செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி, டிஃப்ரென்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டுலேயும் காமனாக இல்லாத மற்றதை அது இன்டர்செக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 set பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன் டு 2 sets. ஸோ இன்க்ளூட் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த 2 sets பட் நாட் த காமன் எலமெண்ட்ஸ். ஸோ அப்படி சொல்லலாமா. ஸோ காமனை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஸோ அதே இதுக்கு வந்து கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தோன்னா செட் ஏல A2 4D, செட் பியில் ஏபிசிடி, செட் ஏ கேரட் செட் பி
அப்போ ரெண்டுலேயும் காமனை விட்டுட்டு மற்ற அப்போ ஏவும் டியும் காமனாக இருக்குது, அதை விட்டுட்டோம்னா 24BC இருக்குது. ஸோ அதே ஃபங்க்ஷனை பாருங்கள், செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி. ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஷினு, ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் இயர் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் அந்த கொஷின் கேட்கல, அந்த லாஸ்ட் பப்ளிக்கில். ஸோ இந்த இயர் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ இதுவும் கேட்கலாம் அந்த கொஷினு. ஓகே, ஸோ இது வந்து வேறு எப்படி கேட்கலான்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி என்ன ஆப்ரேட்டர், அது யூனியனுக்கு என்ன ஆப்ரேட்டர், யூனியன்னா என்ன ஆப்ரேட்டர் வந்துச்சு, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு. யூனியனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சா? ஓகே, அப்போ யூனியன் ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்து இன்டர்செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டு சிம்பிள் வந்துச்சு, ஆம்பர்சன் சிம்பிள். அடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் வந்துச்சு. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட் சிம்பிள். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு எந்த சிம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா செட் ஏ செட் பின்னு ஒரே காமன் எக்ஸாம்பிள் எழுதலாம். செட் ஏ செட் பின்னு வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்துச்சுல்ல, என்ன வந்துச்சு, செட் ஏ யூனியன் செட் பி, செட் ஏ இன்டர்செக்ஷன் செட் பி, செட் ஏ மைனஸ் செட் பி, அந்த மாதிரி வந்துச்சா? அந்த மாதிரி இந்த லைன்ஸ் மட்டும் எழுதலாம். ஓகே, ஓகே, செட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. என்னென்ன பார்த்தோம், செட்டு பார்த்தோம், செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். தென் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் செட் வந்து மியூட்டபிள் அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் தான் இருக்கும். செட்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்ம நார்மலி காலிப்ரேஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இல்லைனா செட்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு லிஸ்ட்டவோ டப்புளவோ கன்வெர்ட் பண்ணி செட்டு க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ் 4 ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டாபிக் 9.4 டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிஸ் பார்க்கலாம். இன் பைத்தான் a dictionary is a mixed collection of elements. ஸோ இல்லை 1 மார்க் கேட்கலாம், இது வந்து மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் டிக்ஷனரி. ஏன் மிக்ஸ்டு கலெக்ஷன் அப்படின்னா, மற்ற 3 டைப்லையும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வேல்யூஸை மட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட், அது எலமெண்ட்டை மட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்னா அங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். சரியா? ஒரு எலமெண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போது அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தா நம்ம லிஸ்ட்டுங்கிறோம், அதை பேரனிசிஸில் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து டப்புள் அப்படி சொல்கிறோம். அதே வந்து கேலிப்ரேஸில் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம செட் அப்படின்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மிக்ஸ்டு கலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு வேல்யூ, ஒரு எலமெண்ட்டுங்கிறது பார்த்தா 2 இருக்கும். கீ அண்டு வேல்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் எலமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த கீயையும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கோல்னு வச்சுக்கிறோம். வழக்கம் போல் அந்த எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் மிக்ஸ்டு கலெக்ஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அன்லைக் அதர் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் சச் அஸ் லிஸ்ட் ஆர் டபுள், தி டிக்ஷனரி டைப்ஸ் ஸ்டோர்ஸ் எ கீ அலாங் வித் இட்ஸ் எலமெண்ட். ஒவ்வொரு கீக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கீயை ஸ்டோர் பண்ணுது. முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம இண்டெக்ஸ்லாம் போட்டோம். லிஸ்ட்டுக்கு டப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் போடுவோம், 0 1 2 3 போடுவோம், இல்லை ரைட் சைட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் போடுவோம். பட் இங்கே இண்டெக்ஸ் கிடையாது, டேரெக்டாக நம்ம வந்து அதுக்கு ஒரு நேமே வச்சுக்கிறோம், கீ வேல்யூ, கீ நேம் வச்சுக்கிறோம். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. த கீஸ் இன் பைத்தான் டிக்ஷனரி இஸ் செப்பரேட்டட் பை கோலன். ஸோ கீ அப்புறம் ஒரு கோலன் அப்புறம் வந்து ஒரு வேல்யூ. ஸோ அப்படி கொடுப்போம். அப்போ அதே மாதிரி அதை தான் மொத்தமாக எலமெண்ட். இங்கே எலமெண்ட் அப்படின்னா கீ கோலன் வேல்யூ ரெண்டுமே இருக்கும். கீ இருக்கும், கோலன் வேல்யூ ரெண்டுமே இருக்கும். அதான் எலமெண்ட் சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம செப்பரேட் பண்ணும்போது கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். த கீ வேல்யூ பேர் ஆர் என்க்ளோஸ் வித்தின் கேலி ப்ராக்கெட். ஸோ இங்கே வந்து கேலி ப்ராக்கெட் தான். அப்போ செட்டுக்கு கேலி ப்ராக்கெட், டிக்ஷனரிக்கு கேலி ப்ராக்கெட். செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள எலமெண்ட்டை மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீ கோலன் வேல்யூ, இதுதான் ஒரு எலமெண்ட்டு. ஸோ என்னென்னு பார்க்கலாம், இங்கே என்னென்னு பார்க்கலாம். சின்டெக்ஸ் பாருங்கள், டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு கீ கோலன் வேல்யூ கமா. ஸோ இது ஒரு எலமெண்ட். நம்ம எப்பவுமே E1 E2 போடுவோம். இங்கே வந்து பாருங்கள், கீ கோலன் வேல்யூ 1, கீ கோலன் வேல்யூ 2, இது ஒரு எலமெண்ட். இது மாதிரி நிறைய எலமெண்ட் இருக்கும். கீ இன் டிக்ஷனரி மஸ்ட் பி யூனிக், கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் கேன் பி ஆஃப் எனி வேலிட் பைத்தான் டைப். ஓகே, கீ எப்படி இருக்கணும், யூனிக், கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் எப்படி கொடுக்குமோ அப்படி யூஸ் பண்ண முடியும், மாற்றி யூஸ் பண்ண முடியாது, அது தெரியும். கேன் பி ஆஃப் எனி வேலிட் பைத்தான் டைப். ஸோ எந்த டைப்பாக இருந்தாலும் அந்த கீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இண்டிஜராவோ இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்டாவோ இல்லை ஸ்ட்ரிங்காவோ இருக்கலாம் அந்த கீ அப்படிங்கிறது. ஸோ எம்டி டிக்ஷனரி வழக்கம் போல் எம்டி டிக்ஷனரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். டிக்ட் 1, ஓகே, எம்டி டிக்ஷனரி வித் கீ பாருங்கள், டிக்ட் 1, டிக்ட் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர் கோலன் 1 2 3. வழக்கமாக என்ன பண்ணுவோம், 1 2 3 4 கமா முரளி கமா 12 கமா 451, இது எலமெண்ட்னு சொல்லுவோம்.
1 2 3 4 வந்து 0ன்னு இண்டெக்ஸ் சொல்லுவோம். முரளி வந்து 1ன்னு சொல்லுவோம். 12 அப்படிங்கிறது வந்து 2ன்னு சொல்லுவோம். 451 3ன்னு சொல்லுவோம். 0 1 2 3 4 சொல்லுவோமா? பட் இங்கே அதை விட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கீ வேல்யூ பேர். ஸோ ரோல் நம்பர் இஸ் a key colon value. So the key and value are separated by using the colon. This is an element, first element, comma second element, name Murali, comma class 12, third element, comma marks 451. இது வந்து ஃபோர்த் எலமெண்ட். ஸோ இதை கீ வேல்யூ பேர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் சென்சிட்டிவாக இருக்குது. இங்கே மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் இருக்குது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைமு ஸ்மால் எம் கொடுத்தீங்கன்னா அது எரர். அதான் கேஸ் சென்சிட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ எப்படி கொடுத்தோமோ அப்படி யூஸ் பண்ணலாம். இது என்ன டைப்பாக இருக்கலாம்னா இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ, எனி வேலிட் பைத்தான் எனி டேட்டா டைப்பாக இருக்கலாம் இது. ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பார்க்கலாம். In Python, comprehension is another way of creating dictionary. The following is the syntax of creating such dictionary. Dict, expression. So for வச்சு நம்ம ஒரே லைனில் பண்ணுறதா காம்ப்ரிஹென்ஷன் சொல்கிறது. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் பை சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. இதுதான் அந்த அவங்க எக்ஸ்பிரஷன். இது ஃபார் லூப்பு. இது வந்து இங்கே வந்து இந்த ரேஞ்ச் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம் 1,10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், 9 வரைக்கும் போகும். நமக்கு ரேஞ்சை பற்றி 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாமே எக்ஸோட வேல்யூ. இங்கே பாரு எக்ஸ் கோலன் 2 × எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 × எக்ஸா? அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ 1ஆ? அப்போ 1 கோலன் 2 × 1 2 கிடச்சிருக்கு. செகண்ட் பாருங்கள் 2 கோலன் 2 × 2 4. அடுத்து பார்த்து 3 கோலன் 2 × 3 6. அடுத்து 4 கோலன் 2 × 4 8. 5 கோலன் 2 × 5 10. 6 கோலன் 2 × 6 12. 7 கோலன் 2 × 7 14. 8 கோலன் 2 × 8 16. அடுத்து 9 கோலன் 2 × 9 18. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம், ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரே லைனில் நம்ம டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்து நம்ம டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படியே சொல்கிறாங்க. ஸோ மேலே அந்த இதை பார்க்கலாம். அதான் போட்டுருக்காங்க சின்டெக்ஸ் பாருங்கள். டிக்ஷனரியில் எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ்னால் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். த இஃப் கண்டிஷன் இஸ் ஆப்ஷனல் அண்ட் இஃப் ஸ்பெசிஃபைட் ஒன்லி தோஸ் வேல்யூஸ் இன் சீக்வன்ஸ் ஆர் வேலிடேட் யூஸிங் எக்ஸ்பிரஷன் விச் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். ஸோ இங்கே இஃப்ங்கிறது இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான். சப்போஸ் அது கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. கீழே எக்ஸாம்பிளில் கொடுக்கல, அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரேஞ்ச் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சஸிங் அண்ட் மாடிஃபைங் டெலிட்டிங் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. ஸோ ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எ டிக்ஷனரி இஸ் வெரி சிமிலர் எஸ் த லிஸ்ட் அண்ட் டப்புள்ஸ். ஸோ எப்படி நம்ம லிஸ்ட்லேயும் டப்புள்லையும் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டோட நேமோ டப்புளோட நேமோ போடுவோம், அந்த மாதிரி போடுவோம், உள்ள அந்த இண்டெக்ஸ்லாம் கொடுப்போம். சிம்பிள் print function is used to access all the elements. If you want to access a particular element, square bracket can be used along with the key. So square bracket with the key வச்சு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லா எலமெண்ட் வேணும்னா நம்ம நேம் மட்டும் டிக்ஷனரி நேம் மட்டும் கொடுத்துடலாம். லைக் லிஸ்ட் அண்ட் டப்புள் மாதிரி. ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம அங்கே வந்து இண்டெக்ஸ் எழுதி தருவோம், இங்கே கீ வேல்யூ தர போகிறோம். லிஸ்ட்லேயும் டப்புள்லையும் இண்டெக்ஸ் வேல்யூ தர போகிறோம், இங்கே வந்து கீ தர போகிறோம் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், மை டிக்ஷனரி மை டிக்டில் ரீசன் நம்பர் கோலன் 1221 இது ஒரு எலமெண்ட். கீ வந்து ரீசன் நம்பர், வேல்யூ வந்து 1221. அடுத்து நேம் தமிழ்ச்செல்வி இது ஒரு எலமெண்ட். ஸ்கூல் GGHS அது எலமெண்ட். அட்ரஸ் ரோட்ல ஸ்ட்ரீட் சென்னை இது வந்து ஒரு எலமெண்ட். மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 4 கீஸ் இருக்குது. ஏன்னா கீஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஸ்கூல், அட்ரஸ். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1221 தமிழ்ச்செல்வி GGHS ரோட்ல ஸ்ட்ரீட் சென்னை. ஓகே, பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒன்று இங்கே பிரிண்ட் இருக்கு பாருங்கள் அப்படியே. ஸோ நம்ம நார்மலி ஒரு டப்பில் பிரிண்ட் பண்ணாலும் இப்படியே பிரிண்ட் ஆகும், லிஸ்ட் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, தனித்தனி ஆக்சஸ் பண்ணுறது பாருங்களேன், இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கோலன் அப்படியே கீழே வந்துருக்கு பாருங்கள், டபுள் கோட்டில் வந்தது. அடுத்து மை டிக்ட் இது வந்து டிக்ஷனரி நேமு. வழக்கமாக நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இண்டெக்ஸ் வேல்யூலாம் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் நமக்கு இருந்தால் அப்போ ரிஜிஸ்டர் நம்பர்னா மை டிக்டில் ரிஜிஸ்டர் நம்பர் என்னன்னா 1221 வந்திருக்கு.
அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மைடிக்டில் நேம். ஸோ நேம் வந்து தமிழ் சொல்லி பிரிண்டாக இருக்குது. அடுத்து மைடிக்டில் ஸ்கூல்னால் ஸ்கூல் நேம் என்ன சிஜிஹெச் பிரிண்டாக இருக்குது. அடுத்து அட்ரஸ்னால் அட்ரஸ் பிரிண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண கீ வச்சு ஆக்சஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதோட கீ வேல்யூ வழக்கமாக இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அது லிஸ்ட்லேயும் டப்புள்லையும் இண்டெக்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம கீ தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ கீ வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் பண்ணுறது பாருங்கள். நியூ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராம் பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, சிஜிஹெச்எஸ், அட்ரஸ்ஸு பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் ஆக போகுது. ரிஜிஸ்டர் நம்பரை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் நேமை பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், மைடிக்டில் கிளாஸை வந்து மாற்றுறாங்க. ஸோ மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ மாடிஃபை பண்ண முடியும் டிக்ஷனரியை, பிகாஸ் இட்ஸ் அ மியூட்டபிள். இதுவும் மியூட்டபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 4 டைப்பில் லிஸ்ட்டு, டப்புள், செட்டு, டிக்ஷனரி இந்த 4ல் ஒன்றே ஒன்று தான் இம்மியூட்டபிள். அதுதான் டப்புள். டப்புளில் மட்டும்தான் இந்த மாதிரி மாற்ற முடியாது. மற்ற 3மே மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஓகே, கிளாஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா, கிளாஸில் ஒன்று இங்கே இல்லை, ஆனால் புதுசாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் மாடிஃபிகேஷன் தான், ஆல்ரெடி நடுவில் போய் சேர்க்குறது. ஸோ கிளாஸுங்கிறத ஒன்று ஆட் பண்ணுறோம். மைடிக்டில் கிளாஸ்னு ஒரு கீ ஆட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுத்துறோம். ஓகேவா? அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் கிளாஸ் அப்படின்னு போட்டு மைடிக்டில் கிளாஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த இது ஆட் ஆயிடுச்சு, டிக்ஷனரியில் கிளாஸ் ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூல் எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம், அது அட்ரஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆடிங் நியூ வேல்யூ இஸ் பாசிபிள் பிகாஸ் த டிக்ஷனரி இஸ் மியூட்டபிள். நம்ம ஆட் பண்ண முடியும். கீழே பாருங்கள், மாடிஃபிகேஷன் ஆஃப் அ வேல்யூ இன் டிக்ஷனரி இஸ் வெரி சிமிலர் அஸ் ஆடிங் எலமெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணுற மாதிரியே மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். when you assign a value to a key, it will simply overwrite to the old value. ஸோ நம்ம மாடிஃபையும் பண்ண முடியும். எப்படி இப்போ ஆட் பண்ணாமல் அதே மாதிரி மாடிஃபை பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஆட் பண்ணி காமிச்சாங்களா? இதே நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஸ்கூல் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மைடிக்டில் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்து சிஜிஹெச்எஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூல் நேம் கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணும்போது அதே மெத்தடில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன பண்ணோம், டிக்ஷனரி நேம் கொடுத்தோம், எந்த புதுசாக என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்து கொடுத்தோம், என்ன வேல்யூ கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கீயை வந்து எந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டோட நேம் இங்கே கொடுக்கலாம். அது அட்ரஸாக இருக்கலாம், இல்லைனா நேமாக இருக்கலாம், இல்லைனா ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன நியூ வேல்யூ அதை கொடுத்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெலிட் பண்ணுறது பாருங்கள். இன் பைத்தான் டிக்ஷனரி டெல் கீவேர்ட் இஸ் யூஸ் டு லெட் பர்டிகுலர் எலமெண்ட். ஸோ டெல்லுங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணோம், டப்பில் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கேயும் யூஸ் பண்ணோம் டெல் கீவேர்டு. ஸோ எல்லாத்துலேயுமே டெல்லுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். டு டெல்ட் என்டையர் இதை டெலிட் பண்ணலாம், என்டையர் டேட்டா டைப் டெலிட் பண்ணலாம். த கிளியர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு delete ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் டிக்ஷனரி. டு ரிமூவ் த டிக்ஷனரி யூ கேன் யூஸ் த டெல் கீவேர்டு வித் டிக்ஷனரி நேம். ஓகே, டெல்லை வச்சு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலிட் பண்ணலாம். கிளியரை வச்சு எல்லா அந்த எலமெண்ட்ஸ் நம்ம கிளியரை பற்றி முன்னாடியே பார்த்து நம்ம லிஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். எல்லா எலமெண்ட்டையும் கிளியர் பண்ணிடும், லிஸ்ட்டை அப்படியே ரிட்டன் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே யூஸ் ஆகுது டெல்லு கிளியரு. அதுவும் ஓகே, பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலிட் பண்ணலாம். டெல்லை வச்சு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலிட் பண்ணலாம் அண்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் டெலிட் பண்ணலாம். அண்ட் என்டையர் என்டையர் டிக்ஷனரி டெலிட் பண்ணலாம். கிளியரை வச்சு உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே பாருங்கள், சின்டெக்ஸ் பாருங்கள், டெல் டிக்ஷனரி நேம் கீ. ஸோ பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு வழக்கமாக என்ன பண்ணோம், டெல்லு டிக்ஷனரி நேம் கீ கொடுத்துருக்கோமா. இதே நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் கொடுத்தோம், இங்கே வந்து கீ கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ டெல்ட் ஆல் தி எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டிக்ஷனரி டாட் நேம் டாட் கிளியர். நம்ம லிஸ்ட் டாட் கிளியர் அங்கே வந்துச்சு, இங்கே டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு என்டையர் டிக்ஷனரிக்கு பார்த்தீங்கன்னா டெல் டிக்ஷனரி நேம். ஸோ டெல் லிஸ்ட் நேம் அப்படிலாம் கொடுத்துருப்போம், டெல் டபுள் நேம்லாம் கொடுத்துருப்போம். ஸோ டெல். ஸோ அங்கே பார்த்தது தான் அங்கே நம்ம லிஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம், அங்கே இண்டெக்ஸுக்கு பதிலாக இங்கே கீ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் 1201, நேமு மீனா, மார்க்குங்கிறது 98, மார்க் 2 வந்து 86. இல்லை கீ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், எஸ் நேம், மீனா, மார்க் 1, மார்க் 2ங்கிறது கீ. வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12001, மீனா 98, 86. இது வந்து வேல்யூஸ். சரி, ஃபஸ்ட் லைன் பாருங்கள், டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன் அப்படின்னு ஒரு லைன் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நியூ லைனில் டிக்ஷனரி பிரிண்ட் ஆகிருங்க பாருங்கள், கீழே வந்துருக்கு ரோல் நம்பர் 121 இது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டெல் டெல் பண்ணுறோம் டிக்டில் டிக்ஷனரியில் மார்க் 1 என்ன இருக்குது, 98 இருக்குது.
அதை மட்டும் வெளியே ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறாங்க. டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் டெலிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் எல்லாமே வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டெல்லை வச்சு அந்த மார்க் 1 டெலிட் பண்ணாங்க. ஸோ மார்க் 1 இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ட் டாட் கிளியர் இருக்காங்க நமக்கு தெரியும். எல்லா எலமெண்ட்ஸும் டெலிட் பண்ணிடும், டிக்ஷனரி அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கும். ஸோ டிக்ஷனரி ஆஃப்டர் டெலிஷன் ஆல் எலமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுமே எம்டியாக ப்ராக்கெட் பண்ணது இருக்குது. ஏன்னா கிளியர் என்ன பண்ணோம் அப்படின்னா எலமெண்ட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு டிக்ஷனரி அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கும். அடுத்து இங்கே பாருங்கள் டெல்லுன்னு கொடுத்துட்டு வெறுமனே லிஸ்ட் நேமையோ இல்லை டப்புள் நேமையோ இல்லை வந்து ஒரு செட்டு டிக்ஷனரி எந்த நேமே கொடுத்தாலும் சரி டெலிட் பண்ணிடும். ஸோ அதே சேம் அங்கே ஃபுல்லாக டெலிட் பண்ணிடும். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிக்ட்னு ஒன்று இல்லவே இல்லை, ஏன்னா டெலிட் பண்ணிட்டோம். அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு எரர் வருது, நேம் எரர். dict is not defined because the variable dict is deleted. So last பாருங்க, difference between list and dictionary. So the difference between list and dictionary பாருங்க, list is an ordered set of element, dictionary வந்து is a data structure, unordered சொல்கிறோம். சரி, இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஆர்டர் சொல்கிறோம், இது டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஆர்டர்டாக நம்ம இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறோம். இது வந்து பார்த்தா டேட்டா கீ வேல்யூ வச்சு எடுக்கிறோம். ஸோ தான் சொல்கிறாங்க. தட் இஸ் யூஸ்டு ஃபார் மேட்சிங் ஒன் எலமெண்ட் வித் அனதர் வேல்யூ. ஓகே. இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட். இங்கே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, லிஸ்ட்டில் வந்து பார்த்தா இண்டெக்ஸ் வேல்யூ. பட் டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் இண்டெக்ஸ். டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ரெப்ரசன்ட் இண்டெக்ஸ். கீ தான் யூஸ் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சது தான். அங்கே 0 1 2 3 போட்டோம், இங்கே கீ வேல்யூ போடுறோம். கீ மேபி a நம்பர் ஆர் ஸ்ட்ரிங். கீ வந்து நம்பராகவோ இல்லை ஸ்ட்ரிங்காகவோ இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். தென் லிஸ்ட் ஆர் யூஸ் டு லுக் அப் எ வேல்யூ, whereas a dictionary is used to take one value and look up another value. டிக்ஷனரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கீயை கொடுத்தா கீயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம், ரோல் நம்பர்னு கொடுப்போம், ஆனால் நமக்கு என்ன நம்ம ரோல் நம்பர் கிடைக்கும் அப்படின்னே. ஸோ தான் லுக் அப் டேக் ஒன் வேல்யூ அண்ட் லுக் அப் அனதர் வேல்யூ. லிஸ்ட் அப்படி இல்லை, லிஸ்ட் ஆர் யூஸ் டு லுக் அப் எ வேல்யூ அப்படி சொல்கிறாங்க. ஓகே. எல்லாம் ஒவ்வொரு லெசன் முடியும் போதுமே இந்த பாயிண்ட்ஸ் நம்பர்லாம் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா. சாப்டர் 9 வந்து ஓவர். நெக்ஸ்ட் சாப்டர் 10 வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.